அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். அவளை நீங்க தகாத வார்த்தையெல்லாம் பேசி அவளை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க. அதை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? புகழ் ஒண்ணும் இல்லாதத சொல்லல, அவன் உள்ளத தானே சொல்றான். ஏய், நீ பேசாத, சொல்லிட்ட. எனக்கும் என் மாப்பிள்ளைக்கு நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை, இதுல நீ குறுக்க வந்த அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். உங்க குடும்பமே கொலைகார குடும்பம். உங்க குடும்பம் கூட சகவாசம் வச்சா எந்த குடும்பமே விளங்காது. பாருங்க, தயவு செஞ்சு வார்த்தையை அளந்து பேசுங்க, இல்ல சரியா இருக்காது சொல்லிட்டேன். நீங்க வார்த்தையை அளந்து பேசினா நான் எதுக்காக மாப்பிள்ளை இங்க வந்து பேசுறேன்? எதுக்காக அவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கிட்டு இருக்க? அப்பா, தயவு செஞ்சு உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், இந்த பிரச்சனை இதோட விட்டுடுங்க. நீங்க கிளம்புங்கப்பா. இங்க பாருங்கப்பா, அருவி ரொம்ப வருத்தப்படுவா. அவளுக்காகவாது ப்ளீஸ் நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம போங்கப்பா. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசலாம். இல்லம்மா, மாப்பிள்ளை எத்தனையோ தடவை சிவசங்கரியோட சண்டை போட்டிருக்காரு. ஆனா அப்பெல்லாம் நான் பெருசுப்படுத்தினது கிடையாது. ஆனா இது அப்படி இல்ல. இவர் முதல் முறையா சிவசங்கரி கேரக்டர் தப்பா பேசியிருக்காரு. அதை என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? என் தங்கச்சி இதனால எவ்வளவு அவமானப்பட்டிருப்பா தெரியுமா? அவ மனசு மாறணும்னா மாப்பிள்ளை என் தங்கச்சி கிட்ட இப்பவே மன்னிப்பு கேட்கணும். பாருங்க, இங்க நடந்த விஷயத்துக்காக நான் எவகிட்டையும் சாரி கேட்க முடியாது. முதல்ல இங்க வெளியே போங்க. முடியாது மாப்பிள்ளை, நீங்க சிவசங்கரி கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். இல்லனா நான் இங்க இருந்து போக மாட்டேன். இங்க பாருங்க, நான் ஒண்ணும் உங்க தங்கச்சியை தப்பா பேசல, நான் உள்ளதான் சொன்னேன். என்னது உள்ளத சொன்னீங்களா? என் தங்கச்சி சின்ன வயசுல இருந்து நான் தான் வளர்த்திருக்கேன் மாப்பிள்ள. அருவியை எப்படி நான் ஒழுக்கத்தோட வளர்த்தேனோ அதே மாதிரி என் தங்கச்சியை பண்பால வளர்த்திருக்கேன். என்ன பண்றது, அவ எப்ப சண்முகத்தை காதலிச்சு கல்யாணம் பண்ணாலோ அப்பவே அவளோட வாழ்க்கை தடமாறி போச்சு. பாருங்க, அருவியும் உங்க தங்கச்சியும் கம்பேர் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். அவங்க ரெண்டு பேருக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. அருவி தங்கன்னா உங்க தங்கச்சி தகரம். அவளை பத்தி பெருமையை பேசிட்டு இன்னொரு தடவை இங்க கால வைக்காதீங்க. இப்ப என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அப்படின்னா என் தங்கச்சியை நடத்த கெட்டவன்னு சொல்லிருக்கீங்க. அந்த வார்த்தையை நீங்க திரும்ப வாங்க மாட்டீங்களா? அதுக்காக ஒரு மன்னிப்பு கூட நீங்க கேட்க மாட்டீங்களா? முடியாதுங்க, கேட்க முடியாது. பாருங்க, இப்போ உங்க முன்னாடியே சொல்றேன், உங்க தங்கச்சி அப்படிப்பட்டவதான் அப்படிப்பட்டவதான் அப்படிப்பட்டவதான். அட பாவி, என் கண்ணு முன்னாடியே என் புள்ளைய கை நீட்டி அடிக்கிற நீயே. ஐயோ, இத கேட்க யாருமே இல்லையா? என் புள்ளைய வீடேறி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான், எல்லாரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இவனோட தகுதிக்கும் தராதரத்துக்கும் இவனோட பொண்ணு கட்டிக்கிட்ட புகழுக்கு இதுதான் இவன் காட்டுற நன்றியா? பெரிய மனுஷனாச்சேன்னு மரியாதை கொடுத்தா என்னையே கை நீட்டி அடிப்பீங்களா? சிவசங்கரி உங்களுக்கு பெருசா போயிட்டாலா? மரியாதை கேட்டு வேண்டாம் புகழ் தம்பி, அவர் வயசுல பெரியவர், அவர் ஏதோ கோபப்பட்டுட்டாரு. புகழ் தம்பி, பதிலுக்கு நீங்களும் அவர் மாதிரியே நடந்துக்காதீங்க. புகழ், கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையா இருங்க. இதெல்லாம் தெரிஞ்சு அருவி ரொம்ப உடைஞ்சு போயிடுவா. அருவிக்காகவாவது கொஞ்சம் தயவு செஞ்சு உங்க கோபத்தை காட்டாம இருங்க. என்னப்பா கலை ஈஸ்வர், அந்த ஆளு புகழ அடிச்சுட்டு தினவாட்டா இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாரும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்நேரம் என் தம்பியும் சரஸ்வதியும் இருந்திருந்தா இங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா? இந்த ஆளை இங்கேயே அடிச்சு வெளியே தூக்கி போட்டிருப்பான் என் தம்பி. யோ, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கண் முன்னாடி என் தம்பி மேல கை வச்சிருப்ப? என் தம்பி மேல எப்ப நீ கை வச்சு உன்னை சும்மா விட மாட்டேயா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. கை வைக்கிற மாமா, ப்ளீஸ் மாமா, உங்க கால்ல விழுந்து கேக்குற, ப்ளீஸ் தயவு செஞ்சு அவர் மேல கை வச்சிடாதீங்க. இந்த வீட்ல நடந்த பிரச்சனை எல்லாமே போதும், இனிமேயாச்சும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ் மாமா. ஆமாண்ணே, நீங்க என் அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அவர் வயசுல பெரியவர் அவரு. நீங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணாதீங்க அவர்கிட்ட. விஸ்வநாதா,
என் கண்ணு முன்னாடியே எங்க புகழ கை நீட்டிட்டு இருப்ப நான் பாத்துட்டு சும்மா இருப்பனா? முதல்ல இங்க இருந்து வெளியே போய நீ போய வெளியே. இருங்கண்ணே. யோ எப்ப என் தம்பி மேல நீ கைய வச்சியோ உன்னை நான் ஐயோ சும்மா விட மாட்டேன். மாமா மாமா விடுங்க தம்பி. போன்றல வெளியே போய் அவன. இவ்வளவு தைரியம் இருந்தா என் தம்பி மேல கை வைப்ப. போயா. இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் உன்னை நான் பார்த்தேன் கொன்னு போட்டுருவேன் சொல்லிட்டேன். வாடா. பெரியப்பா நீங்க அமைதியா இருங்க. அப்பாடா, எப்படியோ இனிமே அந்த விஸ்வநாதன் இந்த பக்கம் வரவே மாட்டான். இந்த சரஸ்வதிக்கும் சிவசங்கரிக்கும் உள்ள பகைய ஊதி பெருசாக்கியாச்சு.